ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இன்றைக்கி எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோன்னா, இன்றைக்கி ஆங்கில புத்தாண்டு இல்லையா, 2026 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி வந்து ஈவினிங் போல் நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரில் கோட்டை இருக்கு இல்லையா, வேலூர் கோட்டையில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் தான், ஜலகண்டீஸ்வரர்னு சொல்லிட்டு அந்த சிவன் பேர் வந்து ஜலகண்டீஸ்வரர். அந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் கிளம்பி வந்தோம். என்னடா இது கோவிலுக்கு வரணும்னு நம்ம நினச்சி வந்தது தப்பா என்னன்னே புரியாத மாதிரி செம க்ரௌடுங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து பார்க்குக்கு போகிறாங்க, பாதி பேர் வந்து கோவிலுக்கு வராங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. உள்ளேயே வர்றதுக்கே கொஞ்சம் நேரம் நிற்க வச்சு தான் வந்து போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கயிறு மாதிரி கட்டி கொஞ்சம் நேரம் நிற்க வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது க்ரௌடு. உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு சாமி பார்த்துட்டு வரேன். ராஜகோபுரம் வந்து காமிச்சிருப்பேன். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இந்த கோவிலில் நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. ஏன்னா இது பழமையான ஒரு கோவில். இது கோட்டை உள்ளே இருக்குது ஜலகண்டீஸ்வரர். அப்படியே வந்து சாமி தரிசனத்துக்கு வந்து இல்லை க்யூவில் நிற்கிறோம். எப்படின்னா வந்து ஃப்ரீ தரிசனம் வந்து ஒரு பக்கம் விட்டுருக்காங்க, ஸ்பெஷல் தரிசனம்னு ஒரு 10 rupees வந்து வசூல் பண்ணாங்க. 10 ரூபா கொடுத்துட்டு லைனில் வந்து நின்றுட்டோம். அப்புறம் உள்ளே வந்து கிட்ட வந்துட்டுருக்கோம். 2 பிள்ளையார் வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய பிள்ளையார். அப்புறம் நல்லா இருந்தது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து என்னால் எடுக்க முடியல நிறைய. அதனால் ஓரளவுக்கு லைட்டாக வந்து சும்மா காமிச்சிருப்பேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கிணறு இருக்குங்க. இதில் வந்து காசெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் சுயம்பு லிங்கம்ன்ற மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நவகிரகம் இருக்குது. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நல்ல வைப்பாக இருந்தது. புது வருஷத்தில் முதல் நாள் வந்து நம்ம வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போனதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே வந்து புத்தாண்டுக்கு, ஆங்கில புத்தாண்டுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து முடிச்சுட்டு சாமி தரிசனம், அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றதுக்காக அன்னதானம், அதுக்காக வந்து நாங்கள் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து வெளியில் வந்து ராஜகோபுரம் தாண்டினோடனே இந்த மாதிரி ஒரு சின்ன குளம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பிரசாதம் கொடுத்துருந்தாங்கன்னா ரவா பொங்கல் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து லெமன் ரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு கிடச்சது ரவா பொங்கல் தான் கிடச்சிது. அப்புறம் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பியாச்சுங்க. எங்கள் பசங்களும் நானும் எந்தெந்த பக்கமாக எடுத்து கொஞ்சம் கொலாபரேஷனாக தான் இருக்கும். அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வீடியோ எடுக்கணுன்ற மைண்ட் செட்டோடு எடுக்கிறவங்களுக்கு அது எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த மாதிரி இல்லை, சும்மா அப்படியே எடுக்கலான்னு எடுத்தது தான். ஆனால் அது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அம்மா கூட நான் எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். இதுதான் ஃப்ரண்ட்டுங்க. இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. வரும்போது தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுதான் ஃப்ரண்ட்டு வியூவு. இந்த பக்கமும் தண்ணி இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வேலூர் கோட்டை வந்து எப்படி இருக்குன்றது. அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு பிரசாதமும் கிடச்சது. கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது ஒரு மன அமைதி கிடைக்கும். அது எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க.